தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கடந்த 25 ஆண்டுகளாக கட்சியில் இருந்தவர் தான், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தற்போது பதவி வகித்து வந்துள்ளவர் தான் யுவராஜா. இவர் ஈரோட்டில் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்துள்ளார். 2 முறை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி தலைவராகவும் பதவி வகித்து வந்துள்ளார். தற்போது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தற்போது பணியாற்றி வந்துள்ள நிலையில் அக்கட்சியில் இருந்து தன்னை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலக்கிக் கொள்வதாக அக்கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசனுக்கு இன்று கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் கட்சியை விட்டு விலகுகிறேன் என்றும், ஆனால் நன்றியையும் மரியாதையையும் விசுவாசத்தையும் விட்டு விலகவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதாவது இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் தன்னை கட்சி யுவராஜா என்ற பெயரை அறிமுகம் செய்து அடையாளப்படுத்தியுள்ளதை மறக்க மாட்டேன் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்சியின் சார்பில் அதாவது ஈரோடு மேற்கு தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். அதேபோல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மறைந்த திருமகன் ஈவேரா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமகன் ஈவேராவிடம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் முத்துசாமியை எதிர்த்து திமுக அமைச்சர் முத்துசாமியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியுற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஈரோடு ஈரோடு மேற்கு தொகுதியில் 2 முறையும், ஈரோடு கிழக்கு தொகுதியில் 1 முறையும் என 3 முறை கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது அக்கட்சியின் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது என்பது குறிப்பிடத்தக்கது சார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் யுவராஜா அக்கட்சியில் இருந்து விலகியிருக்கிறார். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் வேலுச்சாமி வழங்கியதை கேட்டோம்.